வணக்கம் நண்பர்களே. இந்த அத்தியாயத்தில் பழனிமலை தண்டாயுதபாணியின் சில அறியாத தகவல்களை பற்றி அறிவோம். பழனி தண்டாயுதபாணி சிலையானது நவபாஷாணத்தால் செய்யப்பட்டது. இந்த நவபாஷாண சிலையானது 81 சித்தர்கள் இரவும் பகலும் பாராமல் போகரின் அறிவுரைப்படி தயார் செய்தனர். இந்த சிலையானது பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டதால் காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவியதாக ஓர் வரலாறும் உண்டு. இந்த தண்டாயுதபாணியின் சிலையானது எப்பொழுதும் சூடாகவே இருக்கும். ஆதலால் அச்சிலையில் இருந்து இரவு முழுவதும் நீரானது வடிந்து கொண்டே இருக்கும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து பக்தர்களுக்கு காலை பிரசாதமாக வழங்கப்படுகின்றது. தண்டாயுதபாணிக்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது. அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி என்பவையாகும். பன்னீரானது மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுகின்றது. இவைகளில் சந்தனம் மற்றும் பன்னீரை தவிர மற்ற எல்லாவற்றையும் தண்டாயுதபாணியின் உடலில் வைத்த உடனே அகற்றப்படுகின்றது. அவரது உடலில் வைக்கப்பட்ட விபூதியானது பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றது. இந்த பிரசாதம் கிடைப்பதற்கு நாம் கண்டிப்பாக புண்ணியம் செய்திருக்க வேண்டும். பழனி தண்டாயுதபாணிக்கு ஒரு நாளைக்கு 6 முறை அபிஷேகமானது நடைபெறுகின்றது. இது 5 முதல் 7 நிமிடங்களுக்குள் முடிந்து விடுகின்றது. ஒரு முறை அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களின் ஆணைக்கு இணங்கவே போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி மேற்கொண்டார். இதற்காக அவர் கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் சென்று தேர்வு செய்து கொண்டு வந்தார். தினமும் இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுகின்றது. தண்டாயுதபாணியின் சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம். இந்த சிலையை முழுவதுமாக செய்து முடிக்க போகருக்கு 9 ஆண்டுகள் ஆகியது. மேலும் இந்த சிலையை சுற்றி எப்பொழுதும் ஒரு விதமான மனம் வீசிக்கொண்டே இருக்கும். அந்த மனமானது நாம் இதுவரை உணர்ந்திடாத ஓர் மனமாகவே இருக்கும். பழனி தண்டாயுதபாணியின் கோவிலானது சுமார் 500 அடி உயரத்தில் உள்ள மலையின் மீது அழகாய் அமைந்துள்ளது. நாம் மலை கோவிலுக்கு செல்ல படிப்பாதை, யானைப்பாதை, மீன் இழுவை பாதை, திருமஞ்சன பாதை ஆகியவை உள்ளன. பழனி மலையில் நாம் இப்பொழுது பயன்படுத்தும் பிரதான பாதையானது 1927ஆம் ஆண்டு 690 படிகள் கொண்டு பாதை அமைக்கப்பட்டது. கந்த சஷ்டியின் பொழுது கோவில் யானையானது மலை கோவிலுக்கு சென்று வருவதற்காக யானை பாதை அமைக்கப்பட்டது. தற்பொழுது யானை பாதையும் பக்தர்களின் பயன்பாட்டில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் சாய்வு தளமும் அதை இணைக்கும் படிகளும் அமைந்துள்ளன. மேலும் திருமஞ்சன பாதையானது குருக்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் தீர்த்தம் எடுத்து வர மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.